முதலிலே என்னுடைய வணக்கம். இன்றைய காணொளி நிகழ்ச்சியானது கடந்த வாரத்தைப் போலவே ஒரு கலந்துரையாடல் தன்மையோடு நடத்தலாம் என்று பலரும் நினைப்பது போலவே நடத்தலாம் என்று நான் எண்ணுகின்றேன். இதனுடைய அடிப்படையான காரணம் என்னவென்றால், கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரி தமிழ் துறை சார்பிலே நடந்த தமிழவனுடைய நாவல்கள் பற்றிய அந்த கருத்தரங்கில் உரையாளர்கள் பலரும் தங்களுடைய திறனாய்வினை செம்மையாகவே வைத்தார்கள். ஆனால் கொண்டவர்கள் தங்கள் மனதிலே தோன்றியிருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை போக்குவதற்கு உரிய ஒரு காலச்சூழல் இல்லாத காரணத்தினாலே அந்த நிகழ்ச்சியை முழுமையாக நாம் நடத்த முடியவில்லை. இருந்தாலும் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் பலரும் கருத்தரங்கிலே உரையை தொடர்ந்தும் கருத்துரைஞர்கள் கூறிய கருத்தினை தொடர்ந்தும் பல்வேறு சந்தேகங்களை தங்களுடைய மனதிலே கொண்டிருந்தார்கள். அதனை ஒரு பெறலாம். அப்படி தருகின்ற பொழுது கேள்விகளை தொடுத்தவருடைய உள்ளத்திலே இருக்கும் சந்தேகங்களை போக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இருந்த காரணத்தினாலே தான் சென்ற வாரம் போலவே இந்த வாரமும் பங்கேற்பாளர்கள் அவர்கள் மாணவ மாணவியராக இருந்தாலும் சரிதான், ஆய்வாளராக இருந்தாலும் சரிதான், அல்லது பிற உரையாளர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் தங்களுடைய மனதிலே தோன்றியிருக்கக்கூடிய சந்தேகங்களை இப்பொழுது கூறுவார்களே. ஆனால் ஒரு 8 மணி வரை அல்லது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி முடிகின்ற வரை நடத்திவிட்டு அதற்கு பின்னர் கிடைக்கக்கூடிய காலங்களிலே பங்கேற்பாளர்களும் பதில் கூறக்கூடியவர்களுமாக சேர்ந்து கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகின்றேன். இந்த வாரத்திற்குரிய பேசுபொருளாக நாம் எடுத்துக்கொண்டது புதுமைப்பித்தனுடைய கோபால் ஐயங்காரின் மனைவி என்கின்ற ஒரு சிறுகதையையும், தமிழவனுடைய ஒரு சிறுகதையான நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்கின்ற 2 சிறுகதையையும் இணைத்து பார்த்து அவை அவற்றினுடைய போக்குகளிலே என்ன விதமான வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்றன, அந்த வேறுபாடுகள் பல்வேறு விதமான அம்சங்களை பிரதிபலிக்கிற விதமாக எவ்வாறு அமைந்துள்ளன, வித்தியாசப்பட்டு புதுமைப்பித்தனை விட தாண்டி வந்திருக்கக்கூடிய தன்மையினை தமிழவனுடைய கதைகள் கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு அனுமானத்தை மனதிலே வைத்துக் கொண்டு உரையாடலாம். புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறுகதை கோபால ஐயங்காரின் மனைவி என்பது, தமிழவனுடைய ஒரு சிறுகதை
நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்கின்ற 2 சிறுகதை. இரண்டையும் எவ்வாறு இணைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று யாராவது மனதில் எண்ணுவார்களே. புதுமைப்பித்தனுடைய மாறுபட்ட ஒரு பெண்ணுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பிய காரணத்தினாலே முறைப்படியான திருமணம் நடக்காமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையிலே ஜாதி என்கின்ற ஒன்று தூக்கலாக நின்று 2 பேரையும் அருகருகே நெருங்கி வர முடியாத ஒரு சூழலை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் 2 பேரும் தங்களுடைய மரபான பழக்க வழக்கங்களிலிருந்து சற்று மாறி ஒன்றுபடுகிற பொழுது அது நாம் நினைக்கின்ற மாதிரியான ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட ஒரு காதலர் அல்லது திருமண வாழ்வாக இல்லாமல் வேறொரு மாதிரியாக நிகழ்ந்து விடுவதாக புதுமைப்பித்தன் அந்த கதையிலே அமைத்திருக்கிறார். அதுபோலத்தான் திருமணமான ராஜா என்கின்ற டெல்லியை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒரு இளைஞனும் பார்சா நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் டெல்லியிலே சந்தித்து அவர்கள் உறவினருடைய ஒரு முழுமையான சம்மதத்தோடு இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் இருவரும் பிரிந்து போய் விடுகிறார்கள். பிரிந்து போன தன்னுடைய மனைவியை சந்திப்பதற்காக அந்த ராஜா டெல்லியிலிருந்து அந்த நகரத்திற்கு செல்கிற பொழுது பல பேரை பல சுற்றுலா பயணிகளை சந்திக்கிறார்கள். கடைசியில் அந்த பெண் அவளுடைய வாழ்விடத்திற்கு சென்று விடுகிறாள். இவனுடைய மனதிலே ஏன் தனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையையும் இப்பொழுது அவள் திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் ஒரு கணவரையும் தன்னிடம் ஏன் காண்பிக்கவில்லை என்கின்ற ஒரு மன ஏக்கமானது ராஜாவினுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் எந்த முடிவும் இல்லாமல் கதையானது முடிந்து விடுகிறது. இது ஏதோ ஒரு வகையிலே இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையானதாக இருக்கிறது என்று நான் கருதியதனாலே இந்த 2 கதையையும் இணைத்து பார்த்தால் எவ்வாறு அவை வேறுபடுகின்றன, புதுமைப்பித்திலிருந்து தமிழவனுடைய சிறுகதையானது எவ்வாறு தாண்டி சென்று இப்பொழுது நம்முடைய வாசகருடைய கண்ணிலே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு ஆசையினாலே இந்த கதை 2ஐயும் நான் ஒப்பிடலாம் என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் ஏதோ ஒன்று இருக்கின்றது, வேறுபாடுகளும் இருக்கின்றது. நவீனத்துவம் என்கின்ற ஒன்றை சுவாசித்த அந்த காற்றை சுவாசித்த காரணத்தினாலே புதுமைப்பித்தன் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே தமிழ் சமுதாயத்தில் நிலவி இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடு திருமணங்கள் நடைபெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அதை மறுதலிக்க வேண்டும் என்கின்ற நினைப்பிலே எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னாலே புதுமைப்பித்தன் சூசிகை என்கின்ற தன்மையிலே ஒரு பத்தியை அமைத்திருக்கிறார். அதாவது நாம் நம்முடைய காணொளி நிகழ்விலே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது, எந்த ஒரு படைப்பாளி எடுத்து இருந்தும் அந்த படைப்பானது சுயமாக வருவது இல்லை. தன்னுடைய மூளையிலே மொழிக்கிடங்கிலே பதிவாகி இருக்கக்கூடிய முன்னால் இருந்தவற்றை உரசி பார்த்து அதிலே ஒத்துக்கொள்ளக்கூடியவற்றை ஒத்துக்கொண்டும் மறுக்கக்கூடியவற்றை மறுத்தும் எழுதக்கூடிய தன்மையிலே பல படைப்பாளிகள் தங்களுடைய ஆக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கோபாலய்யங்கார் மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த புதுமைப்பித்தனுடைய சிறுகதையானது படைப்பாக உருவாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய சந்திரிகை என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல். இந்த தகவலானது
அந்த சூசிகை என்று சொல்லக்கூடிய முன்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாரதியாருடைய அந்த முடிவை பார்வையிலே அந்த கதையை ஒரு சீரமைக்கக்கூடிய தன்மையிலே உருவாக்கி இருக்கிறார். அதை இந்த தன்மையிலே அடக்கிக் கொள்ளலாம். புதுமைப்பித்தனிடம் இந்த மாதிரியான ஒரு அவருடைய கதைகள் படைப்பு உருவாக்கத்திலே இந்த இயல்பை நாம் பார்க்கின்றோம். அவருடைய அகலிகை கதையாகட்டும், அல்லது அன்பிரவு கதையாகட்டும், அல்லது சாப விமர்சனம் கதையாகட்டும், இவையெல்லாம் அவருடைய மொழி கிடங்கிலே உறைந்திருக்கக்கூடிய ஒன்றை தன்னுடைய பேச்சு மொழி என்று சொல்லக்கூடிய உருவாக்கும் திறமையினாலே அதை மறுசீர் அல்லது மறு வாசிப்பு செய்திருக்கக்கூடிய தன்மையையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே பாரதியாருடைய அந்த சந்திரிகை நாவலுடைய முடிவிலே சொல்லப்பட்டவற்றை ஏற்க முடியாமல் தன்னுடைய பாணியிலே தன்னுடைய நோக்கத்திலே கோபாலய்யங்கார் மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதையை ஆக்கியிருக்கிறார். அதாவது தமிழ் சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய ஐயரை விட ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் உயர் நிலையிலே இருக்கக்கூடியவர், யாதவர் இடையர் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்திலே தோன்றி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மணமுடிக்கிறார். ஐயங்கார் அவர்கள் மேல்நாட்டுக்காரர் நமக்கு தந்து கொடுத்த அந்த மதுவை உண்ணக்கூடிய, அதிலே எந்த விதமான பாவமும் கிடையாது என்று நினைக்கக்கூடியவர். ஆனால் மாமிசம் சாப்பிடுவதை மட்டும் ஏதோ ஒரு மீனாட்சி மாமிசம் சாப்பிடக்கூடியவள், ஐயங்கார் மது அருந்தக்கூடியவர். ஐயங்காருடைய அல்லது அவருடைய வேலைக்காரர்கள் மூலமாக மீனாட்சி மது அருந்தக்கூடியதோடு மாமிசமும் சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷியாக மாறிவிடுகிறாள். அது போலவே ஐயங்காரும் மது அருந்துவதோடு மட்டுமல்லாமல் மாமிசமும் உண்ணக்கூடியவராக மாறிவிடுகிறார்கள். ஐயங்காருக்கு உறுதுணையாக வரக்கூடியவர் சுப்பு ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிச்சாரகர், சமையல்காரர். அதுபோலவே மீனாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு உதவியாக வரக்கூடியவர் கோபால் கோனார் என்று சொல்லக்கூடியவர். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு என்பது, ஜாதியை மீறிய திருமணங்கள் நடந்தாலும் அதனுடைய இயல்பு போக்கிலே ஓடவிட்டு அது எவ்வாறு ஒரு முழுமை நிறைவு பெறாமல் போய்விடுகிறது என்பதை ஒரு பகடித்தன்மையிலே புதுமைப்பித்தன் தன் கதையின் முடிவிலே அமைத்துக் கொள்கிறார். அங்கேயும் அவர் எந்த விதமான ஒரு முடிந்த முடிவு என்பதை கூறவில்லை. தமிழவனுடைய கதைகளும் அப்படித்தான். இந்த கதையினை தொல்காப்பிய பாணியிலே திணை கோட்பாட்டு அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த கதைக்கு வேறொரு முகத்தை நமக்கு கொண்டு வந்து தருவதாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரி ஒரு அம்சத்திலே புதுமைப்பித்தனுடைய சிறுகதையையும் தமிழவனுடைய சிறுகதையும் பார்க்கிற பொழுது, நவீனத்துவம் என்கின்ற ஒன்றை பின்பற்றி செல்லக்கூடிய புதுமைப்பித்தன் பாணி ஒன்று, பின்னமைப்பியல் என்று சொல்லக்கூடிய பாணியிலே தமிழவன் எழுதியிருக்கக்கூடிய நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய இந்த கதையினுடைய பாணி வேறு. ஆகவே எல்லாவற்றையும் நானே விளக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராசை எனக்கு கிடையாது. என்னுடைய மனதிலே பட்ட ஒரு கருத்தினை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைத்தேன். இதை தொடர்ந்து மேலும் நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த ஒரு நாம் 7:20 தொடங்குகிறோம். 7:45 இந்த இரண்டு கதைகளுடைய வேறுபாடுகளையும் ஒன்றை விட ஒன்று எவ்வாறு தாண்டி செல்கிறது என்பதை பற்றிய அபிப்பிராயங்களையும் நாம் கூறிவிட்டு, அதற்கு பின்னால் 7:45 பின்னால் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியிலே அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள்
அது மாணவராக, மாணவியராக அல்லது ஆய்வாளராக யாராக இருந்தாலும் சரிதான், உரையாளர்கள் அவர்களை நோக்கி ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அன்றைக்கு கேட்க முடியாத ஒரு சூழலில் இருந்தது. இப்பொழுது நீங்கள் முன்வந்து அந்த கேள்விகளை முன்வைக்கலாம் 7:45 பின்னால். ஆக 7:45 வரை புதுமைப்பித்தன் தமிழவனுடைய சிறுகதையினுடைய பொதுப்போக்குகளையும் வித்தியாச பாடல்களையும் நாம் பேசுவோம். பின்னர் நாம் எல்லோரும் அந்த உரையாளர்கள் அதை நோக்கி மாணவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை கலந்துரையாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தி மூலமாக நாம் பங்கேற்போம் என்று சொல்லி, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே புதுமைப்பித்தனுடைய கோபால ஐயங்கார் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை பிரதியையும், தமிழவனுடைய நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதை பிரதியையும் ஒரு 25 நிமிடங்கள் அவை பற்றிய ஒரு மனப்பதிவுகளை முன்வைத்துக் கொண்டு பின்னர் நாம் கலந்துரையாடல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்முறைக்கு வருவோம். இப்பொழுது இந்த 2 சிறுகதைகளுடைய தன்மைகளை நம்முடைய பங்கேற்பாளர்கள் தங்களுடைய மனப்பதிவுகளை முன்வைக்கலாம் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய பேச்சினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாங்க முத்தையன் சார், வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. இந்த 2 கதைகளுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கலாமா எப்படின்னு தெரியல எனக்கு. நவீனம் சார்ந்த ஒரு கதை பின்னணியில புதுமைப்பித்தன் எழுதுவதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பின்னவீனம் சார்ந்த சிந்தனையோட ஒரு கதைகள்ல எழுதுவதற்குமான வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கதைகளை படிக்கும் போதே நமக்கு உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னவீனம் சார்ந்த கூறு என்பது கதைகளை பன்முகப்பட்ட பார்வையோடு புரிந்து கொள்வதற்கும், நவீனம் சார்ந்த புரிதல் என்பது ஒரு வகையில் இருப்பதை இருப்பதாக புரிந்து கொள்வதற்குமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். என்னன்னா, புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைகள் ஒரு கட்டத்துல வெளியாவதற்கான ஒரு ஊடகமாக, ஒரு வாய்க்காலாக இந்த இலக்கிய வடிவம், நவீனத்துவ இலக்கிய வடிவம் பதிவு செய்யப்பட்டு அதாவது பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலிருந்து இந்த 2 கதைகளையும் அணுகும் போது சில விஷயங்கள் நமக்கு புரிய வருகிறதோ அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு தெரியும், பெரிய இமாலய ஒரு விஷயத்தை புதுமைப்பித்தன் தமிழ் இலக்கிய உலகத்துல, சிறுகதை உலகத்துல செய்திருக்கிறார் அப்படிங்கிறது புறக்கணிக்க முடியாத ஒரு மிக முக்கியமான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த கதையை நம்ம படிக்கும்போது அதற்குள்ள இருக்கக்கூடிய கூறு, அதாவது அகம்புறம் என்கிற அடிப்படையிலிருந்து நம்ம நோக்கும்போது அதை வேறு வகையிலையும் பார்க்க முடியுமோ அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபால ஐயங்காரினுடைய ஒரு சாதி மறுப்பு திருமணம், ஒரு எல்லோரும் மறுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சூழல்ல இவர் எப்படி ஒரு மறுப்பு திருமணம் செய்திருக்கிறார், அதை வெளி உலகம், சமூகம் எப்படி பார்க்கிறது என்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இது ஒரு வகையான புரட்சி கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கதைகள் வர்றதுங்கிறது சாத்தியப்பாடுகள் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இது ஒரு மிக முக்கியமான கதையா நம்ம அடையாளப்படுத்த முடியும். ஆனா இந்த கதையில் இந்த கதைக்குள்ள ஒரு இலை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு அப்படின்னா, ஒரு ஆணாதிக்கம் சார்ந்த ஒரு சாதிய ஆதிக்கம் சார்ந்த ஒரு மனோபாவம் இந்த கதையை படிக்கும்போது அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பல இடங்களை நம்ம சொல்ல முடியும். என்னன்னா, 2 பேரும் ஒரு வகையில கோபால ஐயங்கார் விருப்பப்பட்டு தான் மீனாவை மீனாட்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் எடுத்த உடனே பார்த்த பார்வையிலேயே பிடிச்சு போனதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஊர் பலபடி பேசுது. அது செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறார், கூட்டிட்டு போய் வச்சுக்கல அப்படிங்கிற ஒரு இடத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் கூட இதற்குள்ள என்ன இலையோடுது அப்படின்னு சொன்னா, ஒரு மாதிரியான ஆணாதிக்கத்தன்மை இலையோடுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் நம்ம கிட்ட போகுது அப்பப்ப. ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இவர் காதல் எனக்கு கடைசி வரைக்கும் சேரல,
அவ வந்து என்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ளல அப்படின்னு ஒரு பக்கம் கோபால ஐயங்காருக்கு கடைசி வரைக்கும் ஒரு 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 வருத்தமான மனநிலை வந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் நான் நிறைவு பெறல. எதுல அப்படின்னா தொழில நிறைவு பெற்றுட்டார். ஆனா காதல்ல நிறைவடைந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அவ வந்து இவருடைய எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயம் வரும்போது பூர்த்தி செய்யாத ஒரு விஷயமா மன குறையா இந்த கதை வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இந்த நிறைவின்மையை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறைவின்மையை கதை சொல்லி ஏன் உருவாக்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் இது வந்து நம்ம ஒரு வகையில அதாவது அந்த காலகட்டத்தை சூழலை பயன்படுத்தி கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் புதுமைப்பித்தன் கதைகள்ல பெண்கள் வந்து புரட்சியாக காட்டும் போது அவர்களை எப்படி படைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தனக்கான விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும்போதும் கூட அவர்கள் நிறைவேற்றி கொள்ளாமல் தற்கொலை செய்யக்கூடிய இடங்களா நம்ம பார்க்கிறோம் புதுமைப்பித்தன் கதைகள்ல. அப்படி இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தற்கொலை செய்யாம இங்க என்ன நடந்திருக்குன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து மீனாட்சி மேல விழுது. அப்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனாலதான் அந்த கதையிலுடைய இறுதி நம்ம பாக்குறோம். அது வந்து ரெண்டு பேரும் டே பிராமணா டே இடைச்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த சாதி சொல்லை வந்து சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக கழிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்குறதோ அப்படிங்கிற ஒரு இடம். காரணம் குடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு தவறான ஒரு முடிவை வந்து எடுக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இந்த கதையிலிருந்து பெறப்படுதோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது அப்படி புரிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதனுடைய தொனி வந்து இப்படி இருக்குதோ அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த கதையில வந்து ஒரு வகையான சமத்துவமின்மை அப்படிங்கிறது. ஏன்னா மீனாட்சி வந்து என்ன யோசிக்கிறானே வரல. மீனாட்சி பத்தின சிந்தனையே அவருக்கு இல்லை. அப்படி இல்லாம இருக்கக்கூடிய சூழல்ல இவர் வந்து ஏக்கப்படுறார், வருத்தப்படுறார் அப்படிங்கிறது மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒலிக்குதே ஒழிய அந்த பெண் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது வரல. அப்படியே அந்த பெண்ணை பற்றி குறிப்பிடும் போதும் கூட அது என்ன சொல்ல வருதுன்னா அதாவது அதாவது அன்று அவளுக்கு கோபால ஐயங்காரின் மீது ஏற்பட்ட பாகம் எது அந்த ஒயின் குடிக்கிற அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பாசம் எப்படி இருக்கு அப்படின்னா வாலிபத்தின் கூறு. கோபால ஐயங்கார் மீனா தன்னை காதலிப்பதாக எண்ணி மகிழ்ந்தார்னு சொல்றாங்களே ஒழிய அவர் உண்மையாலுமே வந்து மீனாக்கு இருக்கிறது என்னன்னா மோகம் தான் அப்படிங்கிற மாதிரி வாலிபத்தினுடைய கூறு தான் வந்து கோபால ஐயங்கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு இடத்துல முத்தம் கொடுக்கலன்னு கோபப்பட்ட உடனே இவ சொல்றா என் சாதியில அந்த மாதிரியான வழக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் கோபால ஐயங்கார் மாற்று சிந்தனையாளருக்கு புரியல. ஏன்னா இங்க சாதிய சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து நம்ம ஒரு பெண்ணை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரியான இருக்க மனநிலையில இருப்பாங்க, சாதிய சமூகத்தினுடைய அந்த மனநிலையை உடைத்து கொண்டு பெண்கள் வருவார்களா அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ளாமலே கடைசி வரைக்கும் தன்னுடைய ஏக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கதையை முடிக்கும் போது அந்த கதை சொல்லினுடைய தொனி என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு வகையான சமத்துவமின்மை வந்து இருக்கிறது. அது ஒரு வகையான அந்த கழிவிறத்தை, அதாவது கோபால ஐயங்காரின் மீதான ஒரு கழிவிறக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுதுங்கிறது தான். அதே மாதிரி இந்த கதையை நம்ம அப்படி அதாவது நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அப்படிங்கிற கதையை அப்படி எடுக்க முடியுமான்னா இல்லை. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து அதாவது இங்க எதை நோக்கி நகர்த்தப்படுது அப்படின்னு சொன்னா இந்த கதை அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமத்துவத்தை நோக்கி நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இங்க என்ன பண்ணிட முடியல, ரெண்டு பேருக்கும் வந்து காதல் தான். ஆனா அந்த காதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்குற வகையில இருக்குது. ஒரு பக்கம் இவளுக்கு வந்து ஏமாற்றம் தான். ஏன்னா தாய் தந்தை வந்து ஒத்துக்கல, ராஜாவுடைய தாய் தந்தை வந்து ஒத்துக்கல. ஆனா இவங்கள அந்த அண்ணாவுடைய தாய் வந்து ஒத்துக்கலன்னா கூட கல்யாணத்துக்கு ரெண்டு பேருமே வரல. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்பிக்கை வைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு பாருங்க. நம்மளுடைய காதலை வந்து உன்னுடைய குடும்பத்துக்கு வந்து தெரிவிப்ப, சொல்லியிருப்ப, புரிய வச்சிருப்ப அப்படின்ற இடத்துல இருந்து நீ என்ன பண்ணல, அது புரிய வைக்கலங்கிற ஒரு வருத்தம் அவளுக்கு இருக்கு. ஆனாலும் கூட உணர்வு அடிப்படையில் பார்க்கும்போது உணர்வு அடிப்படையில இரண்டு பேரும் ஒத்து போய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான். ஏன்னா கை கோர்த்துக்கிட்டு அந்த வீதிகள்ல நடக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதை எப்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னா டெல்லியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழகின அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு வகையான மகோன்னதமான நாட்கள் அப்படின்னு அவர் வந்து வர்ணிக்கும் போது அந்த சூழல் நமக்கு புரியுது.
அப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஆண் பெண் சமத்துவத்தன்மை என்பது இருக்கிறது. அதே மாதிரி உணர்வு நிலைகளில் இருவரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அறிவு அடிப்படையிலேயே அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறதான். ஏன்னா அவன் அதாவது 2 பேரும் பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியில வரும்போது 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி பிளாங்க் மனநிலை தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, பிள்ளைய பார்க்கலாம், கணவனை அதாவது புதுசா திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கணவனையும் அறிமுகப்படுத்துவா அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அப்படின்னு சொல்ற அந்த இடம் இருக்கு பாருங்க. அது ஒரு வகையில 2 பேருக்குமே அறிவு சார்ந்த விஷயம். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பெண்ணை போய் மகளை போய் பார்க்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில அங்க ஒரு உணர்ச்சி கொப்பளிப்பை காட்டாம, அங்க போய் இல்ல என்னுடைய லைஃப் அது நமக்கு இருவருக்குமான லைஃப், அதை தாண்டி பெண்ணுக்கு அதை என்னுடைய நம்ம மகளுக்கு அதை கடத்தி அவளுக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வையோ அல்லது வேற ஒரு விஷயத்தையோ உருவாக்குறது அப்படிங்கிறது கூடாத விஷயம். நம்மளுடைய உறவு என்பது உனக்கும் எனக்குமானது அப்படிங்கிற ஒரு அறிவு தளத்துல அது இயங்குதோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில காதல் என்பதும் இங்க ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை அவளுக்காக இவர் நிறைய செய்வார் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப அண்ணாவுக்காக இவர் நிறைய விஷயங்களை முன்னெடுப்பார். டான்ஸ் ஆட தெரியாது, ஆனாலும் கூட அண்ணாவுக்காக அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம என்ன பார்க்கிறோம். சமத்துவத்தன்மை இந்த கதையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பிடிக்காத இடத்துலயும் கூட நம்ம 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க அந்த முன்னெடுப்புகளை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப எல்லாத்தையும் ரசிக்கிறார். இன்னைக்கும் அவர் நரை முடி வந்ததுக்கு பின்னாடியும் கூட அண்ணாவை ரசிக்கிறது, காதல் வயப்பட்டு அவளோடு காதல் மொழி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 2 பேரும் தனித்தனியா இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்துல உணர்வு அப்படின்னு வரும்போது, அறிவு அப்படின்னு வரும்போது 2 பேரும் இணைவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கதை இந்த கதைக்குள்ள ஒரு சமத்துவத்தன்மை இருக்கிறது. அங்க ஜாதி மதம் தாண்டி இனம் தாண்டி நாடு தாண்டி ஒரு உறவு ஒரு சமத்துவத்தை சொல்ல வருகிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இந்த கதையை படிக்கும்போது கிடைச்சதுங்க. நன்றிங்க. இரண்டு கதைகளுக்கும் பொதுவான அம்சம் காதல் வழி கல்யாணம். ஆனால் புதுமை பித்தனுடைய அந்த கதையிலே சமத்துவமின்மை, பாலின சமத்துவமின்மை என்பது உறவு வழி நமக்கு தென்படுகிறது. ஆனால் நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய அந்த கதையில பாலின சமத்துவம் என்பது பிரிந்து போன பின்னாலும் கூட நாம படிக்கக்கூடிய வாசகனால் அறிய முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அவர் விளக்கி சொன்னார். இடம் கடந்தது, அதாவது புதுமைப்பித்தனுடைய கதையானது தமிழ்நாடு, அது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடப்பகுதியை கொண்டது. ஆனால் தமிழவனுடைய அந்த சிறுகதை பிரதியானது கூடிய அந்த பாணியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நவீனத்துவம் என்கின்ற ஒன்றை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மையிலே புதுமைப்பித்தனுடைய கதை இருக்கிறது என்று சொன்னால், வாசகனுக்கு முதன்மையான இடத்தை தரக்கூடிய பன்முகப்பட்ட தன்மை உடையதாக தமிழனுடைய சிறுகதை பிரதியானது அமைந்திருக்கிறது என்று சில வேறுபாடுகளை நானும் முத்தையன் அவர்களும் தங்களுடைய மனக்கருத்தை பதிவு செய்கிற போது உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய கருத்து என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த யாராவது வாங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு 10 நிமிஷத்தில் நாம இந்த உரையாடலை முடித்துக் கொண்டு நேரடியாக கலந்துரையாடலுக்கு போய்விடலாம். வணக்கம் ஐயா. ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் சார் சொல்லுங்க. இப்ப இந்த 2 கதையுமே நம்ம ஒப்பீடு செய்வதற்கு நிறைய அருமையான வாய்ப்புகள் இருக்கு. புதுமைப்பித்தன் கிட்டத்தட்ட 1930களில் அந்த கதையை எழுதுறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு 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 புதுமையான ஒரு புரட்சிகரமான ஒரு கதையை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு காதல்
ஏற்பை வந்து கொண்டு வர்றாரு. இது அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இது ஒரு முக்கியமான கருத்து. 2வது, உயர்ந்த சாதிக்கும், இடைநிலை சாதிக்கும் இடையில ஒரு திருமணத்த மாட்டேங்கிறான். இது ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. 2வது, உணவு முறையில வரக்கூடிய சிக்கல். இவருடைய சாதிக்கு ஏத்த மாரி ஒரு சைவ உணவ விரும்புறாரு. அந்த பெண் அசைவ உணவ விரும்புறாங்க. அப்ப இந்த முரண்பாட வந்து காட்டிட்டு இத களையறதுக்கு முயற்சி பண்றாரு. மதுவோட அந்த பெண்ண ஐக்கியப்படுத்துறாரு. இவரு மாமிசத்தோட ஐக்கியமாயிடுறாரு. அப்ப மதுவோடும் மாமிசத்தோட ஐக்கியமானதுக்கு அப்புறம் அவருடைய காதல் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருது. இவர் எதிர்பார்த்த அந்த காதல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீனாட்சி வந்து தன்னுடைய கணவனை வந்து சாமி அப்படின்னு உயர்ந்த சாதியா பார்த்த பார்வை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு வருது. அவரு வந்து இடைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு வருது. இங்க என்ன ஆகுதுன்னா, சாதிய உயர்வு தாழ்வு உடையுது. இது எப்படி உடையுது அப்படின்னா, மதுவும் மாமிசமும் சேர்றதுனால உடையுது அப்படின்னு புதுமை பித்தன் அந்த கதையை கொண்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்த காலத்துல இப்படிலாம் சொல்றது சாத்தியமானே தெரியல. அப்படி ஒரு கதையை எழுதிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம இப்ப தமிழன் ஐயாவுடைய கதைக்கு வரும் பொழுது, இப்ப இப்ப இங்க இங்க என்ன சூழல் வருது அப்படின்னா, இப்ப காலம் மாறிடுச்சு. நம்ம வந்து 1990க்கு அப்புறம் உலகம்லாம் பெரிய மாற்றத்துக்குள்ளாயிருக்கு. எல்லாத்துக்குமே தெரியுது சோவியத் ரஷ்யானா என்னன்னு தெரியுது, போலந்துனா என்னன்னு தெரியுது. டெய்லி அமெரிக்கா பத்தி செய்தி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி உலகம் வந்து நம்மளுக்கு வந்து செல்போனுக்குள்ள கூகுள் மேப்புக்குள்ள சுத்திக்கிட்டே கிடக்குது. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, 2 இனங்களுக்கு இடையான ஒரு காதலை வந்து கொண்டு வர்றாரு தமிழன் ஐயா. ஒரு போலிஷ் பெண்ணுக்கும் ஒரு இந்திய பையனுக்குமான ஒரு காதலா வருது இங்க. இப்ப இந்த காதல் வந்து ஏற்புடையதா இருக்குதா அப்படின்னா, இவங்க 2 பேரும் விரும்புறாங்களே தவிர்த்து அந்த பையனுடைய அம்மா அப்பாவுக்கு ஏற்புடையதாக இல்ல. இது ஒரு முரண்பாடான சிக்கலாக வருது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பெண் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒவ்வாமையை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த போலிஷனுடைய கலாச்சாரத்தையும் அவனுடைய உணவு முறைகளை எடுத்து வச்சு, அவன் வந்து என்னதான் வந்து வயதானவன் ஆயிட்டாலும், பல மாற்றங்களுக்கு உட்படக்கூடியவனாக இருந்தாலும், அவங்க அப்பா அம்மாவை மீறி செய்ய முடியுன்ற நிலைக்கு வந்தாலும் கூட, அவனுக்கு இந்த போலிஷனுடைய உணவு பண்பாடு அவனுக்கு ஒத்துக்கல. இதை வந்து அவன் டெஸ்ட் பண்றான். கதையாசிரியர் அதை எழுதுறாரு. வா உணவு சாப்பிட போலான்னு சொல்லி இடத்துல உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது, போலிஷ் உணவுலாம் இவன் விரும்பி சாப்பிடுறான், அவன் ஒதுக்கி வைக்கிறான். அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய காதல் என்பது பொருந்தாததாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப புதுமை பித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, மதுவையும் மாமிசத்தையும் ஒன்றிணைச்சு அந்த காதலுக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல வந்து தமிழவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிராக்டிக்கலா திங்க் பண்றாரு. இப்ப இது என்ன நடக்கும், இன்றைய காலகட்டத்துல இந்த 2 பேரும் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்ப இவர் இந்த கதையை வந்து வேறு திசைக்கு கொண்டு போறார். என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் ஒரு குடிமகனாக நீ வந்து உன் வேலையை பாரு, உன் கலாச்சாரத்துல நீ இருந்துக்கோ. ஒரு போலிஷ் பெண்ணாக நான் என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய வாழ்க்கையில இருந்துக்கோ. நீ வந்து பாரு, அப்படியே 4 இடத்துக்கு ஊர் சுத்தலாம், எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கலாம். அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நானும் வாழுதல் என்பது, நம்மளுடைய காதல் என்பது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத வந்து இந்த கதையில வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த கடைசியில முடிக்கிற இடத்துல வந்து அவங்கள இணைச்சிருக்கலாம், அல்லது வந்து ஒரு 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 காவிய நிலையில கொண்டு போயிருக்கலாம், ஒரு கற்பனை நிலையில கொண்டு போயிருக்கான்னு இல்லாம, யதார்த்தத்துல அது என்னவாக அந்த 2 கலாச்சாரங்கள் இணைய முடியாத சூழல்ல ஒரு வலுக்கட்டாய நிலை இல்லாம அதை பிரிந்து பார்க்கக்கூடிய அந்த சூழலை வந்து தமிழவன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்குதுன்ற இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. ராமச்சந்திரன் சார், 2 கதைகளுடைய பொது போக்கிலிருந்து புதுமை பித்தனிலிருந்து தமிழவன் எவ்வாறு ஒரு வித்தியாசமான செல்நெறி கொண்ட கதையை எழுதியிருக்கிறார் என்பதை ரொம்ப அழகா சொன்னார். புதுமை பித்தனுடைய அந்த சிறுகதை பிரதியில
ஒரு சொல்லாடல் ஒண்ணு வரும், ஒரு வார்த்தை வரும். மீனாட்சி ரொம்ப அன்பாக அந்த கணவனை அழைப்பாள் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவன் சாமி அப்படின்னு சொல்லுவான். இந்த சாமி அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் ஒரு பெண், அதுவும் விரும்பி மனம் முடித்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் ஜாதியை விட குறைந்த ஜாதியிலே தோன்றி இருக்கக்கூடிய அந்த பெண் கணவனாக ஆன பின்னாலும் கூட அவள் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறாள்னா சாமி அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறாள். அப்ப இந்த சமூகமானது இந்த சாமி என்கின்ற ஒரு வார்த்தையை அவள் மூலமாக வெளிப்படுத்துகிற பொழுது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பார்ப்பனர்கள், அதுவும் குறிப்பாக ஐயங்கார்கள் மேலாதிக்கத்தன்மையிலே தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை தவிர பிற பார்ப்பனரும் சாமி என்று சொல்வதில்லை. மற்ற ஜாதிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், சிறு குழந்தைகள் எல்லோருமே சாமி சாமி என்கின்றுதான் அழைக்கிறார்கள். அப்ப அந்த சொல்லாடல் பயன்பாடு என்பது தமிழ்நாட்டிலே நிலவி இருந்த ஒரு ஜாதியினுடைய மேல் ஆதிக்கத்தன்மையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அந்த சாமி என்கின்ற ஒரு வார்த்தையானது பின்னால கடைசியில சொல்ற போது பார்த்தாச்சுன்னா ட்ரியோ 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 என்கின்ற அந்த வார்த்தையை சொல்கிற பொழுதும் அந்த சொல் பயன்பட்டிருக்கக்கூடிய தன்மையை இன்னும் நாம விளங்கி கொண்டே செல்ல முடியும். இதை என்னால ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அடுத்தால வேற யாராவது நமக்கு சொல்லணும்னு சொன்னா சொல்லலாம். வணக்கம். சொல்லுங்க யுவராஜ். வணக்கம். சொல்லுங்க. என்னென்றால் நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்ற அந்த கதையின் தலைப்பு தமிழவன் அவர்களால் வாசகனுக்கு சொல்லப்படுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்வதா, அல்லது அந்த கதையிலே வருகின்ற ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்துக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்வதா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறதா. கொஞ்சம் நேரம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இந்த கதை நமக்கு வாசிக்க கிடைக்கவில்லை. இப்படியான சின்ன கதைகளை நீங்களும் அந்த போட்டோ பிடிச்சாவது வாட்ஸ்அப்ல போட முடியுமா இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி, இப்போ யுவராஜா சாப் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்பது கதை சொல்லி வாசகனை நோக்கி விடக்கூடிய ஒரு கேள்வியா அல்லது ஒரு பதிலா, அல்லது அந்த போலீஸ் பண்ணி ராஜாவை நோக்கி கூறிய ஒரு வார்த்தையா அப்படிங்கிற ஒரு தன்னுடைய மனதிலே தோன்றியிருக்கக்கூடிய சந்தேகத்தை நம் முன்னாலே வைக்கிறார்கள். அதை நாம் பொதுவாகவே எல்லோரும் விவாதிக்கக்கூடிய தன்மையிலேயே நாம் எல்லோருமே சேர்ந்து விவாதிக்கலாம். ஏனென்றால் ஒருத்தரே ஒரு பதிலை முன் வச்சாச்சுன்னு சொன்னா எல்லாருமே அதை வழிமொழிந்து விட்டு போய்விடுவார்கள். அப்போ வாசக எதிர்வினை என்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே யுவராஜா அவர்கள் கேட்ட கேள்வி இன்றைய பேசுபொருளை ஒட்டி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. இதற்கு உடனடியாக பதில் சொல்லிட்டு அடுத்தால கருத்தரங்கிலே பங்கேற்பாளர்களுடைய சந்தேகங்களை நாம பார்க்கலாம். இந்த கேள்விக்கு நாங்க யாராவது சொல்ல முடியுமா எங்களுடைய உரையை? ஐயா வணக்கங்க. ராஜா சார் சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயாவுக்கு நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த விளக்கத்தை ஒரு நிமிஷம் சொல்லிடுறாரு. அதாவது அந்த கதையின் மீதான ஒரு புரிதல். கோபால ஐயங்காரின் மனைவி நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அப்படிங்கிறதுல அவரு ஒரு வகையில அதை பாராட்டத்தக்கது. அதாவது புதும்பித்தனுடைய கதையை முன்னாடி தோழர்கள் சொன்னது போல அது என்ன அப்படின்னா, புரட்சிங்கிற பிரம்ம சமாஜத்தினுடைய புரட்சி மனப்பாதையை அல்லது புரட்சி பாதையை கேலி பண்ணி இருக்கிறார். அதான் அந்த கதை. அவ்வளவுதான் நம்ம அதை சுருக்கமா சொல்ல முடியும். ஆனா அந்த கேலி பண்ணுதல் அப்படிங்கிறத அதுல சிக்கல்களை முத்தையன் தோழர் சுட்டி காட்டினார். அதை கவனிக்கத்தக்க அம்சம் அதுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். கேலி பண்ணும்போது எல்லா பக்கமும் பார்த்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அனைத்து பக்கங்களையும் பார்த்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லை. அந்த கதை ஒரு நேர்கோட்டு தன்மையில இருப்பதனாலயோ என்னவோ தெரியல, கேலி பண்றதுனால அந்த கதையை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இன்னொரு வகையில் அந்த கேலி பண்ணுவதன் வழியாக ஒரு சிக்கலையும் அது தோற்றுவித்து விடுகிறது. என்னன்னா,
புரட்சியை இப்ப உதாரணத்துக்கு புரட்சி விமர்சிக்குது, ரைட்? புறம் சார்ந்த அகவயப்படாத அந்த புரட்சி மனோபாவத்தை கேள்விக்குட்படுத்துகிறது கதை. அது இன்னொரு வகையில் கதை சொல்லி தன்னைத்தானே திருப்தி செய்கிற வகையில் அமைந்திருக்கிறதே தவிர அது சமூகமயமாக்கப்படவில்லை அப்படிங்கிறது. அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கிய சமூகத்தை அது முன்னிறுத்துதா அப்படின்னா ஒரு கேள்வியாகவே படுது. அதாவது கதை சொல்லி தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக எழுதப்பட்ட கதையோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை நான் அங்க வைக்கிறேன். அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப இதுல புரட்சியை விமர்சிக்கிற அதே நேரத்துல காதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அது முன் வைக்குது. அதாவது புரட்சி அகவயப்படுத்தப்படாதது, புரட்சி அகவயப்படுத்தப்படாமல் லட்சிய நோக்கில் செயல்படும் போது கலப்பு திருமண காதல் இவ்வாறுதான் இருக்கும் அப்படின்னா காதல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்குது. அப்ப காதல்னா என்னங்கிற ஒரு கேள்விய நம்ம அந்த காலகட்டத்துல யோசிக்கும் போது அதை ஒரு இறைத்தன்மை உடையதாக மாற்றுகிறதோ, அதுல மறைமுகமாக அந்த காதலை இறைத்தன்மையை நோக்கி நகர்த்துகிறதோ கதை அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகருது. ஏன்னா வாசகன் உள்ளே புகுந்து இடையீடு செய்ய முடியாத ஒரு கதை. அதனால அந்த காதல் அது விளக்க முடியாதது, இறைத்தன்மை உடையது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கதை நகர்த்துவதாக நான் புரிந்து கொள்கிறேன். புரட்சிக்கு அகத்தன்மை தேவை அப்படிங்கிற விமர்சனத்தை வரவேற்கிற நேரத்துல காதலை விளக்க முடியாது, காதலை புரட்சியால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதை நான் விமர்சிக்க விரும்புகிறேன். அந்த வகையில் அது ஒரு இறைத்தன்மை உடையதை நோக்கி நகர்கிறது. ஆனா அது ஒரு கதை சொல்லியின் திருப்தியை அப்படிங்கிற விமர்சனத்துக்கு நான் தான் வர்றேன். அப்ப நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே தலைகீழாக்கம் நிகழ்கிறது. அதுக்கு தோழர்கள் முன்னாடி சொன்னது போல கால மாற்றம், சிந்தனை மாற்றம் எல்லாம் நம்ம வரவேற்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த கதை வாசக நோக்கில் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இதுல ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள இருக்குது. கல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த கல்ச்சரலை கிரிட்டிசைஸ் பண்ணுது. முன்னாடி கதையும் புரட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. ஆனா அந்த கிரிட்டிசைஸ் விசிபிள் ஆனது. ஆனா இங்க கல்ச்சரல் கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா இது இன்விசிபிளா இருக்கு. அது வாசகருக்கு கடத்தப்படுது. அதான் நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக. அதுல பாத்தீங்கன்னா ஆண் புறவய நோக்கு உடையவனாக இருக்கிறான். இந்தியன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் புறநோக்கு உடையவனாக இருக்கிறான். ஆனால் வெளிநாட்டு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அகவய நோக்கு உடையவளாக இருக்கிறான். எதை செஞ்சாலும் அது அகத்தையும் புறத்தையும் கனெக்ட் பண்றதா இருக்கணும். அந்த பெண் என்ன கேரக்டரா இருக்குன்னா, உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கல, உங்க அப்பா புரியறதுக்கு நான் எவ்வளவு முறை சொன்னேன், நீ ரிஸ்க் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடங்கள்லாம் வருது இல்ல. அப்ப ஒரு வேலையை செய்யும் போது அது அக அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற ஒரு புரிதல்ல அந்த பெண் இருக்கிறான். ஆனா ஆண் புறநோக்குல நமக்கு போக்கும், நமக்கு பிடிச்சிருக்கு, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு மேல அதிகமான ஒரு ஆண் மனோபாவத்துல அதை கடந்து போறோம். சரிங்களா? அதே நேரத்துல வார்சாவில் இருக்கிறதுல பழமையெல்லாம் பிடிக்குதுன்னு வருது. அங்க பழமை புதுமை இணைவு நடந்திருக்கு. ஒரு ட்ரெடிஷன் அங்க பழமை புதுமை இணைவு நடந்திருக்கு. அதுக்கு அது பெண்ணினுடைய பின்னணி, அந்த வார்சாவினுடைய பேக்ரவுண்ட் பின்னணி காரணமா இருக்குது. இந்தியன் கல்ச்சர்ல பழமையும் புதுமையும் இணையாமல் இருக்கிறது. எந்த வகையிலனா மாற்றத்துல இணையாமல் இருக்கு. பழமை புதுமை நான் எப்படி சொல்றேன்னா மாற்றத்தில் இணையாம இருக்கிறது. ஆனால் அதே அந்த பெண் அகவயப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பெண் மாற்றத்தில் இணைந்தவளாக இருக்கிறாள். பழைய புதுமை இணைந்தவளாக இருக்கிறாள். அதுதான் இந்த கதையினுடைய சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இது கதை சொல்லியை எங்கேயும் உட்பயப்படுத்தாமல், கதை சொல்லி திருப்திக்காக இல்லாமல் கதை சொல்லி இல்லாமலாக்கப்படுது இருக்குல்ல, அது இந்த கதையினுடைய சிறப்பம்சம். முழுக்க வாசகர்கிட்ட கையளிச்சுட்டு கதை சொல்லி விலகி நிக்கிறது தான் இந்த கதையினுடைய சிறப்பு. அதுக்கு காரணம் இதோட அமைப்பியல் பேக்ரவுண்டு தான். நம்ம அந்த பேக்ரவுண்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான். அங்க கதையில பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கேலி கூத்தா மாத்திருப்பார். அந்த பெண்ணினுடைய குரலை மழுங்கடிக்கப்பட்டு, புதுப்பித்தன் கதையில பெண்ணுடைய குரல் மழுங்கடிக்கப்பட்டு பெண்ணை கேலி கூத்தாக மாற்றியிருப்பார். ஒரு தலித் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்கன்னா குடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குரல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அவர் தான் கதை சொல்லியின் திருப்தி நான் சொல்றேன். இங்க அது மாதிரி யாரையும் கேலி கூத்தாக்கல. ஒரு தூரத்துல இருந்து ஒரு காட்சியை பார்த்த காட்சியை அந்த தூர காட்சியாகவே நிறுத்தி விட்டு கதை சொல்லி தூரத்திலே நிற்கிறார். இது முழுக்க வாசகனுடைய இடையீடுக்கான பிரதியாக இது மாறுகிறது. இதுதான் காலத்துக்கேற்ற பிரதி அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த காலத்திலேயே புதுமைப்பித்தனை கொண்டாடும் போது நாம் புதுமைப்பித்தனை இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒப்பீடு, இந்த ஒப்பீடு விமர்சனம் நாம புதுமைப்பித்தனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், தமிழவனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது கதை நோக்குல அப்படிங்கிற ஒரு பார்வை முறையை தருகிறது. ஐயாஸ் கேட்டாங்க முன்னாடி, அது என்னன்னா அது கதை ரெண்டு பேர் பேசிக்கிறதா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா அல்லது வாசகனுக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை யுவராஜ் ஐயா வச்சாங்க. அதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அங்க கதையை பொறுத்த வரைக்கும் நபர்கள் தான் பேசிக்கொள்கிறார்கள். அந்த நபர்களை நாம் எவ்வாறு வேணுமாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம், நபர்களை எவ்வாறு வேணுமாலும் நாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த கதையை பேசிக்கிறாங்க, அது காட்சி, அவ்வளவுதான். அந்த காட்சி
இமேஜா யாருக்கு கடத்தப்படுது, படிவமா யாருக்கு கடத்தப்படுதுன்னா வாசகருக்கு கடத்தப்படுது. அதை கதை சொல்லி பேசுகிற காட்சியின் வழியாக வாசகருடைய அகத்துக்குள்ள உரையாடலை கிரியேட் பண்ணுது. அவ்வளவுதான் அந்த கதையினுடைய அம்சம். நன்றிங்க. ராஜா அவங்க புதுமைப்பித்தனுடைய அந்த கதைப்பிரதியில் வரக்கூடிய மீனாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் நவீனமான ஒரு பெண்ணிய பார்வையிலேயோ அல்லது ஒரு தலித்திய பார்வையிலேயோ, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கிற போது அவர்களால் உண்மையிலே அது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த இரு நோக்கிலேயே அந்த மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை, அந்த படைப்பு வாசகனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றங்கள், இதையெல்லாம் ராஜா அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இப்ப யுவராஜா கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்கிற பொழுது தலைப்பு ஒரு டெஃபினட்டான ஒரு முடிவை கொடுக்கிற மாதிரி இருக்குது. அது ஒருவேளை கதை சொல்லியினுடைய எண்ணமாக இருக்கலாம். ஆனா வாசகன் அப்படிங்கிற முறையில் நான் ராஜாவாக இருக்கிற போது அவருடைய பார்வை சரியல்ல என்று ஒரு வாசகன் நினைக்கலாம். அல்லது அந்த போலீஸ் அந்த நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய பெண் அவள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைமையை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாசகன் அவளுடைய போக்கு சரியானது என்று நினைக்கலாம். ஆனால் நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய அந்த இறுதியாக என்கின்ற அந்த வார்த்தையையே கதை தலைப்புக்குள்ளாக புகுந்து கதை சொல்லி ஒரு சர்ச்சைக்கு, ஒரு விவாதத்திற்கு உட்படுத்துகிறார். எதுவுமே முடிவாக இறுதியாக உறுதியாக சொல்லப்பட்ட முடிவு என்பது கிடையாது என்கின்ற ஒரு இயல்பை, ஒரு தன்மையை அந்த தலைப்பானது நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே வாசிக்கக்கூடிய வாசகன் இறுதியான ஒரு முடிவை பெற்றுவிடாமல், ஒரு தீர்வை அடையாமல், அவரவர்கள் என்ன மாதிரியான ஒரு உள்ளத்திலே எழுப்புகிறார்களோ எண்ணுகிறார்களோ அதே மாதிரியாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த தலைப்பிற்குள்ளேயே அந்த சிக்கலை மேலும் சிக்கலாக உட்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம பார்க்கிறோம். அது கதை சொல்லியோ அல்லது ஒரு கதாபாத்திரமோ வாசகன் இன்னொரு வாசகனை நோக்கி எழுப்பக்கூடிய பல்வேறு விதமான உரையாடலாக இருக்கலாம். அது அதற்கேற்ப அவரவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த கதையினுடைய போக்கினை நாம் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ராஜாவும் சொல்லியிருக்கிறாங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். பின்னாலே நாம இதை பற்றி அதிகமாக விவாதிக்கலாம். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்கின்றோம். போன மாதம் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூரில் நடந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் உள்ளத்திலே பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்விகள் எழுந்தன. அவை அப்பொழுதே விவாதிப்பதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால இப்பொழுது அதை நாம் அமைத்து கொண்டு அந்த கேள்வியை எல்லோருக்குமான ஒரு கேள்வியாக வைத்துக்கொண்டு நாம் எல்லோருமே அதை நோக்கி பயணப்படுவோம். இப்படி ராஜா அவருடைய ஒரு உற்சாகத்தினாலே அந்த கேள்வியை முன்வைக்கக்கூடிய மாணவ பெருந்தகை இப்பொழுது அந்த கேள்வியை நமக்கு முன்னால் வைப்பார்கள். ராஜா இருக்காங்களா? அவங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சல்லி. என் பேர் தீபிகா ஐயா. தூய நெஞ்சு கல்லூரியில முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரி. என்னோட கேள்விகள் கந்தசாமி ஐயாக்கு, ராமச்சந்திரன் ஐயாக்கு, ஜமாலன் ஐயாக்கு, அப்புறம் ராஜா ஐயாக்கு. முதல்ல கந்தசாமி ஐயா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அவர் நான் நீன்ற வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா தலைவன் ஐயாவே பாத்தீங்கன்னா தமிழ் மொழிதல் கோட்பாட்டுல நான் நீன்ற இருமை எதிர்ப்பை பத்தி பேசியிருக்காரு. அந்த ஒரு கருத்து எனக்கு டவுட்டா இருக்கு. அடுத்து ராமச்சந்திரன் ஐயா இல்ல அம்மா, ஒவ்வொரு கேள்வியா கேக்குறீங்களா? அந்த கேள்வி முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த கேள்விக்கு வர்றீங்களா? சரிங்க ஐயா, ஒரு கேள்வி இப்ப முதல் கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. கந்தசாமி அவர்கள் வாசித்த சொல்லுங்க. கந்தசாமி ஐயா
சொன்னதுல வந்து நான் நீ அப்படின்ற வேறுபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் நீன்ற வேறுபாடு இருக்கக்கூடாதா? அப்ப நான் நீ அப்படின்றதுக்குள்ள சமத்துவம் இருக்கணுமா ஐயா? ஏன்னா வந்து ஜமாலா இது தலைவன் ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொழிதல் கோட்பாடுன்ற நூல்ல வந்து நான் நீன்ற இருமை எதிர்ப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து நான் நீ அப்படின்றது பாத்தீங்கன்னா அது உலகில் இருக்கிற இயல்பான ஒரு விஷயம். அப்போ வேறுபாடு இருக்கக்கூடாதா? அந்த நாக்கும் நீக்கும் இடையிலான அந்த தொடர்பு வந்து சமநிலையா இருக்கணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி ஐயா அவர்கிட்ட. கந்தசாமி அவங்க இருக்கிறாங்களா இந்த இதுல? இல்லன்னு சொன்னா நாம மன்னிக்கணும் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கும் அதே அவங்க கந்தசாமி ஐயா கிட்டே அதே டவுட் தான் ஐயா. என்ன அப்படின்னா உங்க பேர் சொல்லுங்கம்மா. இல்ல உங்க பேரு? பிரீத்தி ஐயா. பிரீத்தி இரண்டாம் ஆண்டு சொல்லுங்க. அவங்க வந்து இருமை எதிர்ப்புகளை வந்து விளக்கிட்டு இந்த சமூகத்தை வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஐயா கந்தசாமி ஐயா. ஆனா வந்து அது கருத்துரு வழங்கின முத்தைய வந்து என்ன சொன்னாருன்னா இந்த நாவலை வந்து அகம்புறம்ல பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஐயா. ஆக்சுவலா அகம்புறம்ங்கிறது ஒரு இருமை எதிர்வு தானே ஐயா. அப்ப அகம்புறம்ன்றது ஒரு அகம்ங்கிறது நானாகவும் புறம்ங்கிறத வந்து நீயாகவும் எடுத்துக்கிட்டா இது வந்து நானில உள்ளாடிதானே ஐயா அடங்குது. அதை எப்படி நம்ம வந்து இருமை எதிர்வுல விளக்கி எப்படி பாக்குறது இந்த சமூகத்தை அப்படின்றத என்னோட கேள்வியும். சரி, இதை ஒட்டி வேற யாராவது கேள்விகள் இருக்காங்களா? இந்த நான் நீ அப்படிங்கிறதும் அகம்புறம் அப்படிங்கிறதும் அதை ஒட்டி வேறு யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கிறதா? இல்லைன்னு சொன்னா இந்த கேள்விக்கு நாம பங்கேற்றிருக்கக்கூடிய நாம எல்லாருமே வந்து ஒவ்வொருவராக கூட பதில் சொல்லலாம். அது அவருடைய கேள்விக்குரிய பதிலைத்தான் தரணுங்கிறது இல்லை, அதை மேல் குறித்த விளக்கங்களாகவும் கூட இருக்கலாம், விரிவாக்கமாகவும் இருக்கலாம். இப்ப யார் வர்றாங்க? அவங்க கேட்ட கேள்வி நான் நீ அப்படிங்கிறது அகம்புறம் அப்படிங்கிற இருமை. இதையும் தமிழவனுடைய மொழிதல் கோட்பாடு அப்படிங்கிற ஒரு ஒன்றிலிருந்து நான் நீ அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மூன்றையும் உள்ளடக்கிய தன்மையிலே அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நம்ம சொல்லலாம், பதில் சொல்லலாம். முத்தையன் சார் சொல்றாங்க. ஐயா, இப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நீ தேவையில்லை அப்படின்னு கந்தசாமி ஐயா சொன்னது. நான் நீய வந்து அதாவது நான் நீன்னு அடையாளப்படுத்துறதுக்கான இடமே நம்ம அமைப்பியல் சிந்தனையில இருந்து பார்க்கணும். அவங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், அமைப்பியல் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய வகுப்பறைகள் தான் அது. அப்ப அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இருமை எதிர்வுகள் தான் அமைப்பியல் கொடுக்கக்கூடிய சிந்தனை முறை. இந்த உலகத்தை சமூகத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அடிப்படையில இருமைகளாக பார்க்கணும். அப்ப இருமைகளாக பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு வெளிச்சப்படும், அதாவது வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா சிக்கலான சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஷார்ட் ரூட் அல்லது சிக்கலான சமூகம் எப்படியெல்லாம் இயங்குகிறது அப்படின்னு சொன்னாக்க இங்க இருமைகளாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப எதிர் பண்புகளோடு இயங்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்னவா பார்க்கிறோம்னா நான் நீ என்கிற அடிப்படையில பார்க்கிறோம். தமிழன் அதை தான் சொல்றார். அவருடைய கோட்பாட்டுல நான் நீ என்பதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா நம்ம இப்படி இந்த மாதிரியான இருமைகளை வந்து வைத்துக் கொள்ளும் போது நமக்கு எளிமையில புரியும். அது இலக்கியங்கள்ல பார்க்கும்போது 2 குறள்கள் வெளிப்படும் அப்படிங்கிறார். அதைத்தான் நம்ம நான் என்றும் நீ என்றும் அந்த குறள்கள் வந்து சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பின்னவீனத்துவ இலக்கியங்கள் வரைக்கும் அந்த பண்பு வந்து தொடர்ந்து வருது. இது இலக்கியத்துல நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தமிழனுடைய சிந்தனை. அந்த சிந்தனை அடிப்படையில பார்க்கும்போது இங்க வேற்றுமைகள் இருக்கு, மேல் கீழ் என்கிற வேற்றுமைகள் வந்து சமூகத்துல தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த வேற்றுமைகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேற்றுமைகளை முதல்ல புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்பண்பு, அதான் மேல் கீழ் என்கிற இந்த பண்பு இருக்கு பாருங்க, இந்த பண்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க ஒரு சமத்துவத்தை கொண்டு வர முடியும். அப்ப சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு இங்க இருக்கக்கூடிய அந்த இருமை பண்பா, இப்பதான் நம்ம கந்தசாமி ஐயா சொன்னா அந்த நான் நீ என்கிற அந்த இருமை பண்பை நம்ம நீக்குவதன் மூலமாக ஒரு சமத்துவத்தை கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் கந்தசாமி ஐயா சொன்னார். அப்ப நாம அதே நாவல இன்னொரு இடத்துக்கு நீட்சி செய்யறோம். எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அகம்புறம் என்கிற அளவுல நம்ம அதை வந்து நீட்சி செய்யும் போது அந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய உள்முகம் என்ன,
புறமுகம் என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பேசுறோம். அப்ப அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது நாவலுக்குள்ள ஒரு உள்முகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். என்ன உள்முகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, நாவலினுடைய சந்திரன் என்கிற கதாபாத்திரம் தனக்கு தேவையான சமத்துவ உலகத்தை படைப்பதற்கு அதில் எதிரெதிர் கதாபாத்திரங்களை உருவாக்குகிறது. சிவநேசம் என்கிற கதாபாத்திரத்தை உருவாக்குகிறது, அதே மாதிரி அன்பழகன் என்கிற கதாபாத்திரத்தை உருவாக்குகிறது. இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கி கொண்டு அதே மற்ற கதாபாத்திரங்களையும் சந்திரன் என்கிற கதாபாத்திரம் தான் உருவாக்குது. அப்ப அண்ணா என்கிறதோ லிடியா என்பதோ இவங்களெல்லாம் லியோன் என்பற பல கதாபாத்திரங்கள் உருவாக்கத்தினுடைய பின்னணி ஒரு சமத்துவ சமூகத்தை அல்லது யாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் உருவாகி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுல பார்க்கும்போது இங்க எதிரெதிர் பண்புகளை உருவாக்கி என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து ஒரு அடையாளத்தை வந்து இந்த நாவல் கொடுத்திருக்கிறது. சிவநேசன் என்பது உண்மையாலுமே கடவுளாக மதிக்கப்படணுமா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாவல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பெண் கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் எதை நோக்கி நகர்கிறது, யார் சிறந்தவர் என்கிற அடிப்படையில பேசுகிறது அப்படின்னு சொன்னா எல்லாம் வாழ்க்கை ஒரு வட்டம் தான். அன்பழகனுக்கு தெரியக்கூடியவங்க சந்திரனுக்கு தெரியுறாங்க, சிவநேசனுக்கு தெரிஞ்சவங்க சந்திரனுக்கு தெரியுறாங்க, சந்திரனுக்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க சிவநேசனுக்கு தெரியுறாங்க, அதே சந்திரனுக்கு அறிமுகமானவர்கள் அன்பழகனுக்கும் தெரியுறாங்க. இது எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இணைப்புல மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம யாரா அடையாளப்படுத்துறோம்னா இங்க உள்முகமா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா புறத்துல இருந்து பார்த்தோம்னா அது நமக்கு புரியாது. அதுக்குத்தான் நம்ம என்ன பண்ணணும், நாவலினுடைய அகமுகம் என்ன புறமுகம் என்ன அப்படின்னு தேடும்போது சந்திரன் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்ப வார்சாவில் ஒரு அறிவு கிடைத்திருக்கிறது, அங்க கடவுள் இல்லை. வார்சாவில் கடந்து உள்நோக்கி பார்க்கும்போது ஒரு அறிவு கிடைத்திருக்கிறது, சந்திரனுக்கு அந்த அறிவு கிடைத்திருக்கிறது. அதுதான் அங்க வந்து கடவுள் என்கிற பெயரல்ல வந்து முன்னிலைப்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு எது தேவைப்படுகிறதுனா எதிர்மை பண்புகள் தேவைப்படுது, எதிர்வு பண்புகள் தேவைப்படுகிறது, இருமை எதிர்வுகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னதும் அந்த அளவுல இருந்து இருமை எதிர்வுகளை புரிந்து கொள்ளும் போது சமத்துவத்தை சமத்துவ சமூகத்தை படைக்க முடியும் என்கிற அளவுல நான் நீனுடைய வேற்றுமைகளை களைய முடியும் அப்படிங்கிறது கந்தசாமி ஐயா சொன்னதும் நான் அகம்புறமாக பார்க்கும்போது நாவலினுடைய உள்முகத்தோடு நம்ம இயங்க முடியும் அப்படின்னு சொன்னதுமா அந்த விளக்கங்கள் அமைஞ்சிருந்தது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்க. நல்லது. இப்போ அவங்க தீபிகாவும் ஸ்ரீயும் கேட்ட கேள்விக்கு வேறு யாராவது விளக்கம் சொல்ல இருக்கிறீங்களா? இல்லாட்டா அவங்க அடுத்த கேள்வியை கேட்க சொல்லலாமா? அடுத்த கேள்வி கேளுங்கம்மா. சரிங்க ஐயா. அடுத்து வந்து ஜமாலன் ஐயா பேசும்போது இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கமற்ற முறையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்ப தர்க்கமற்ற முறையில ஏன் இருக்கணும், ஏன் தர்க்கமா இருக்கக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்வி. ஏன்னா வந்து இலக்கியம் வந்து காலகாலமா வந்து பாத்தீங்கன்னா அழகியலாவே பார்த்து பழகிட்டாங்க. அப்ப அழகியல் இருக்கும் போது அந்த ஒரு இலக்கியத்தை படிச்சுன்னா அங்க வெறும் ரசனையை ரசிச்சுட்டு போற விஷயமா மட்டும்தான் இருக்கே தவிர அதை தாண்டி அதுல இருக்கிற விஷயத்த வந்து எடுத்துக்கொண்டு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ற மாதிரி தெரியல. அப்போ அழகியலை தாண்டி இலக்கியம் வந்து தர்க்க முறையில் இருந்தா மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நான் கேக்குறேன் ஐயா. அவங்க கேட்ட கேள்வி ஜமாலனுடைய உரையிலிருந்து அவங்க கேட்கிறாங்க. இலக்கியம் தர்க்கமற்ற முறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை அதற்குரிய விளக்கத்தை அவங்க கேட்கிறாங்க. நம்மள யாராவது பதில் சொல்றாங்களா? ஐயா வணக்கங்க. ராஜா சொல்லுங்க. இலக்கியம் ஏன் தர்க்கமற்ற முறையில் இருக்க வேண்டும்ங்கிறது இலக்கியம் பொதுவாகவே வந்து இலக்கியத்துல வந்து அழகியல் அது ஒரு இலக்கியம் தர்க்கமா இருந்தா அது சயின்ஸ். சயின்ஸ் என்ன செய்யும்னா நம்மள ஒரு கட்டுரையை படிச்சோம் அப்படின்னா ஒரு கட்டுரையை படிக்கும்போது நமக்கு இது இவ்வளவுதான் அர்த்தங்கள், அர்த்த உற்பத்தியை ஒரு பிக்சடு ஒரு எல்லைப்படுத்தி ஒரு ஒன்வேவா இருக்கும், எல்லைப்படுத்தி. தர்க்கமற்ற முறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லை கடத்தலே நிகழ்த்தும். தர்க்கமற்ற முறையில் நம்ம எல்லை கடத்தலே போக முடியும். இங்கதாங்க ஒரு நிலை பெற்றிருத்தல், ஒரு நிலையான அர்த்தம், நிலையான பொருள் கொள்ளுதல், நிலையான வாசிப்பு முறைகள் அப்படிங்கிற இந்த நிலைத்த தன்மையை கேள்விக்கு உட்படுத்துவது அல்லது அதை கலைத்து போடுதல் அல்லது அதை வந்து தாண்டி செல்லுதல்ங்கிறது தர்க்கமற்ற எழுத்து முறை. அது இலக்கியத்தால் தான் சாத்தியம். தர்க்க எழுத்து முறை எதுக்கு சாத்தியம்னா ஆய்வுக்கு சாத்தியம். இப்ப ஆய்வுங்கிறது ஒரு எல்லை. அப்ப தர்க்கமற்ற முறையில் இருக்கும்போது
நம்ம ஒரு எல்லை அழித்தலை நாம் செய்கிறோம். அது என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை உடைத்து நம்மளை எல்லையற்ற முறையில் சிந்திப்பதற்கான வாய்ப்பை அது நல்கிறது. அதனால் இலக்கியம் தர்க்கமற்ற முறையில் இருக்கும்போது வாசகருக்கான இடங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லணும். ராஜா அவங்க சொன்ன ஐயா. பதில் உங்களுக்கு சொல்லுங்க ஐயா, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தர்க்கத்தோட அமைச்சா சிறந்த இலக்கியமா அப்படின்னு கேட்கறது, அதாவது அறிவியல் உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, இலக்கிய உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இலக்கியங்கள் சொல்றது உண்மையா நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, இலக்கிய உண்மையை நம்ம எப்படியா எடுத்துக்கணும்னா நமக்கான அனுபவமாக அதை வந்து நீட்சிப்படுத்தணும். அப்ப இலக்கியம் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னா அது புறத்துல இருக்கக்கூடியதை அப்படியே நிரூபிச்சு காட்டக்கூடிய வகையில இருக்கும். ஆனா இலக்கியம் அதுதான் செய்யுதான்னா கிடையாது. அப்ப இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உள்முகமாக இயங்கக்கூடியது, வாசகருடைய உள்முகமாக இயங்கக்கூடியதுதான் இலக்கியம். அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா தர்க்கத்தோட இயங்காது. தர்க்கத்தோடு இயங்காம, ஏன் அப்படின்னா இலக்கியம் என்பது மொழியால் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொழி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நமக்கு தொல்காப்பிய விதி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள் என்கிற இடம். இலக்கியம் எதை உருவாக்குகிறதுனா ஒரு சொல் ஒரு பொருள். இப்ப தர்க்கம்ங்கிறது நம்ம எந்த இடத்துல இருந்து பேசுறோம்னா ஒரு சொல் ஒரு பொருள் என்கிற இடத்துல இருந்து நம்ம பேசுறோம். ஆனா அது கிடையாது, ஒரு சொல் பல பொருள் என்கிற இடத்துக்கு நம்ம நகரணும். அப்ப இலக்கியம் எதை செய்யுதுன்னா ஒரு சொல் பல பொருள் என்கிற இடத்துக்கு நகருது. அப்போ ஒரு இலக்கியத்துக்குள்ள ஒரு பன்மைத்தன்மை வரணும் அப்படின்னு சொன்னா, பன்மைத்தன்மை வரும்போதுதான் இலக்கியம் என்ன ஆகுதுன்னா இலக்கியமாக மாறும் அப்படிங்கிறது. இல்லைன்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா அறிவியலாக மாறிடும். அப்ப ரசனை என்பது குறைய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா காரண காரியத்தோடு பொருந்தி வருதுன்னா அது இலக்கியமா மாறாது, அது செய்தி வாக்கியமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்மளுடைய அனுபவங்களை, நம்மளுடைய எண்ணங்களை, வாசகருடைய கற்பனைகளை இணைத்து கொண்டு போவதுதான் இலக்கியம் அப்படிங்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு இலக்கியத்திற்கான பன்முகத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப தர்க்கத்தோட நம்ம பேசும்போது பன்முகத்தன்மை அழிந்து போயிடும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோமே, வகுப்பறையில ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 20 பேரும் சேர்ந்ததுதான் வகுப்பறை. அப்ப அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா பன்முகமாக 20 பேர் இருக்கிறாங்க. அது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வகுப்பறை கிடையாது, அது தனி நபர் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அடையாளப்படுத்துறோம். இப்ப தர்க்கம்னு நீங்க கேட்கறது ஒருத்தரா அல்லது இலக்கியம் அப்படின்னு கேட்கும்போது 20 பேரா அப்படிங்கிறது தான். இப்ப பன்முகம் தான் நமக்கு தேவைப்படுகிறதே ஒழிய தர்க்கம் அப்படின்னு வரும்போது தர்க்கத்தோடு இருக்கக்கூடிய இலக்கியமாக இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா யதார்த்த இலக்கியங்கள் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துருவோம். நம்ம யதார்த்த இலக்கியம் காலத்திற்கும் தேவையா இருக்குமானா அது அப்ப படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதை தாண்டி சமூகம் காலத்தினுடைய இலக்கியம் காலத்தினுடைய கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி அது நீத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனா பன்முகப்பட்ட பார்வையில தர்க்கங்கள் இல்லாத அமையும் போது அந்த கதை காலத்திற்கும் தேவையான கதையாக மாறும் அப்படிங்கிறதாங்க. அப்ப நீட்சியினுடைய இலக்கியத்தினுடைய நீட்சி பன்முகப்பட்ட பார்வையில் எழுதுவது அப்படிங்கிறதுதான் சரியா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. அதாவது பொருளுக்கு பொருள் தெரியின் அது வரம்பில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தினுடைய ஒரு கருத்து. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் அல்லது பல பொருள் அப்படிங்கிறது இல்லை, ஒரு உறுதியான இறுதியான ஒரு அர்த்தம் என்பதே கிடையாது. அது நம்ம காலந்தோறும் சூழலுக்கு ஏற்ப வாசகனுக்கு ஏற்ப அது விலாவாரியா விரிந்து கொண்டே போகும். அப்ப அறிவியல் இலக்கியவியல் என்று சொல்லக்கூடிய உள்ளம் உணர்வு இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிணைந்தும் இருக்கக்கூடிய தன்மையிலே நாம போகிற போது அறிவியலுக்குரிய அம்சமும் இருக்கும், இலக்கியவியலுக்குரிய அம்சமும் இருக்கும். ஆனால் இலக்கியவியலாக நாம ஒன்றை உருவாக்குகிற போது அதில் நாம் என்ன செய்ய முடியாது, தர்க்கம் அப்படிங்கிற ஒரு சட்டகத்துக்குள் கொண்டு வந்து அடக்க முடியாது. அப்ப தர்க்கம் என்கின்ற ஒன்றுக்குள் அடக்குவீர்களே ஆனால் அது ஒரு பொருள் என்கின்ற எல்லையை தாண்ட முடியாமல் போய்விடும், வாசகனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அந்த கருத்திலே தான் ஜமாலன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம்னா, இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு தர்க்கத்தோடு அமைய வேண்டிய ஒன்று அல்ல, தர்க்கத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று என்று ஜமாலன் அந்த உரையிலே சொல்லியிருக்கலாம். இது அவங்க முத்தையன் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ராஜா சார் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி நீங்க சொல்லலாமா அல்லது இதனுடைய நீட்சி சொல்லிட்டுனா கொஞ்சம் பசங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏற்கனவே தர்க்கமற்ற எழுத்துக்களை பல இலக்கியங்கள் நிறைய உற்பத்தி செஞ்சிருக்கு. அந்த அழகியல் அவங்களே சொன்னாங்க. பழைய இது இலக்கியங்கள் வந்து வாசகரை வந்து ஒரு விதமான ரசனை மனோபாவத்துக்கு ஆளாக்கி இருக்கு.
ஆனா தமிழவன் எழுத்துக்கள் அல்லது பிற முக்கியமான பின்னவன் எழுத்துக்கள் வாசகரை ஒரு அர்த்த பொருண்மைக்குரியவனாக மாற்றின. அப்ப அதுக்காக தமிழவன், முசல் பண்ணி போன்ற நாவல்கள்ல மற்ற எல்லா நாவல்லையும் பார்த்தீங்கன்னா கூற்று, உரையாடல் அப்படின்னு நிறைய உத்திகளை கையாள்வார், இடைவெளி, இன்மை போன்ற உத்திகளை. இது ஒரு தர்க்கத்தன்மையோடு எழுதிய ஒரு எழுத்து முறைதான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இலக்கியத்துல தர்க்கமற்ற தன்மை இருக்கும். ஆனா அந்த தர்க்கமற்ற தன்மை ஒரு 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 அறிவியலை நீங்க சொன்ன மாதிரிதான். அது வாசகன் இயல்பாவே சமூகத்துல தர்க்கங்களை உருவாக்குபவர். அப்ப வாசகன் தர்க்கங்களை உருவாக்குவதற்கு, தர்க்கமற்ற தன்மையிலிருந்து தர்க்கங்களை உருவாவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய பிரதிகளா தமிழன் பிரதிகள். அப்ப தர்க்கமற்ற தன்மையில் எழுதும் போது இடைவெளி, இன்மை போன்ற உத்திகளை, நுட்பமான அறிவியல் தன்மையிலான உத்திகளை வைத்து எழுதும் போது அந்த உத்திகள்ல தான் அறிவியல் தன்மை இருக்கும். ஆனா இலக்கியம் தர்க்கமற்ற தன்மையில இருக்கும். அப்படி எழுதும் போது வாசகன் தர்க்கம் உடையவனாக, புதிய தர்க்கங்களை உருவாக்குபவனாக மாறுவான். இதுதான் நவீன பின்னவீன எழுத்தினுடைய இப்போதைய இருக்கிற எழுத்து முறையினுடைய சிறப்பு. அதனால பழைய இலக்கியம் தர்க்கங்களை உற்பத்தி செய்யாது, வாசகனையும் தர்க்கங்களை உற்பத்தி செய்ய விடாது. ஆனால் புதிய இலக்கியம் தர்க்கமற்ற தன்மையில் இருந்தாலும் புதிய உத்திமுறை அடிப்படையில் வாசகனை புதிய தர்க்கத்தை நோக்கி நகர்த்தும். நன்றி. ராஜாவங்க, நம்ம பழைய இலக்கியங்களிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கியங்கள் வரை தர்க்கமற்ற முறையிலே தர்க்கம் ஊடாக இலக்கியம் பயணிப்பதை உதாரணங்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நீங்க புரிந்து கொள்வாய், இறுதியாக அந்த சிறுகதை பிரதியை படிக்கிற போது திடீர்னு கதைக்களம் டெல்லியில இருக்கிறது, போலந்துக்கு போய் விடுகிறது, திடீரென்று ஒரு உணவகத்திற்கு போகிறது, நிறைய சுற்றுலா பயணிகள் சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, சுற்றுலா பயணிகளும் பல்வேறு வித தரத்தினராக இருக்கிறார்கள். இப்படி ஒரு தொடர்ச்சி என்கின்ற ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியற்ற தன்மையிலே, ஆனால் ஏதோ ஒரு தொடர்ச்சியை உட்படுத்தி சொல்லக்கூடிய, ஏன் சுற்றுலா பயணிகள் பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அந்த இடம் இருக்கணும்? ஏன் சுற்றுலா பயணிக்கும் இந்த கதைக்கு என்ன தொடர்பு? இதை இப்படி கேள்விகள் கேட்கிற போது அந்த கேள்விகளுக்கான பதிலை வாசகன் சொல்ல முன் வருகிற போது அது ஒரு புதிய விதமான அழகியலை வாசகன் உள்ளத்திலே தோற்றுவிக்கும். அதைத்தான் ரொம்ப சுருக்கமாக ஜமாலன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஓரளவுக்கு நாமளும் இதை கலந்துரையாடி இருக்கிறோம். 3வது வினா என்னம்மா, நீங்க சொல்லுங்க. அந்த வினாவுக்கு நாம விளக்கம் தர முற்படலாம். அடுத்து ராஜையா பேசினது ஐயா. நம்ம எல்லாருமே தொல்குடியோடைய எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ நம்ம தொல்குடியோடைய எச்சம்னா அப்போ நமக்கே அந்த தனிச்சு இயங்கக்கூடிய இயல்பு, பிறகு ஆதித்தன்மை, இதெல்லாம் நம்மளே அறியாம வெளிப்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்மளுடைய இயல்பா இருக்கு அந்த ஒற்றுமை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இயல்பா தான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் அந்த இனக்கொடுமைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப இத்தனை ஆண்டுகளா அந்த ஆதித்தன்மை மறைக்கப்பட்டதுக்கு இல்ல மடைமாற்றம் செய்ய இந்த காரணங்கள் என்னன்னு நான் கேட்கிறேன் ஐயா. அப்ப இத்தனை வருஷம் நம்மளுக்கு என்ன பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க, பல அந்த ஆதித்தன்மை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பயிற்சிகள் மேற்கொள்ளணும் இலக்கியத்தின் வாயிலாக அப்படின்னு நான் கேட்கிறேன் ஐயா. புரியுதுங்க, கேள்வி புரிந்தது, நன்றி. சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுறீங்க ஐயா, நீங்க பேசுறீங்க. அதாவது நாம சொல்லக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம ரெண்டு காலங்களை, அதாவது ரெண்டு கடந்த காலையும் நிகழ்காலத்தையும் வெவ்வேறு வகையில கனெக்ட் பண்றதுதான் அந்த கதை. அது ஏன் அப்படி கனெக்ட் பண்ணணும்னா, நம்மளுடைய ஆதிக்கூறு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இயல்பாவே ஒரு சைக்காலஜிக்கலா என்னன்னா நனவிலின்னு ஒண்ணு உண்டு. நனவிலே எல்லா கூறுகளும் நனவிலி மொழியாலானதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம தமிழ் மொழிக்குன்னு சில தொன்மை கூறுகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 40க்கு 40 தொகுதியை நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சாத்தியம் திராவிட கட்சிகள் அல்ல. திராவிட கட்சிகளுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு தொன்மை கூறு நமக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. திராவிடியன் கல்ச்சர்னு ஒண்ணு. அந்த கல்ச்சர் நம்ம கிட்ட ஆதிக்கூறா இருக்கிறதுனாலதான் அது திராவிட கட்சியின் வழியா அது டாமினேட் ஆகி அது ஓட் பேங்கா மாதிரி ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தொல்கூறுங்கிறது கடந்த காலத்துல நமக்கு அமைக்க வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, பிராமணிய சமஸ்கிருத இந்துத்துவ பண்பு நம்ம கல்ச்சர்ல மிகப்பெரிய டாமினேஷனா உள்ள நுழைஞ்சு
நம்மளை வந்து துண்டு துணுக்குகளா நம்மளை உடைச்சி நம்மளுடைய கூறுகள் மீது போலி கூறுகளை அடுக்கி வச்சிருக்கு. நம்மளுடைய கூறுகளை அடி ஆழத்துல தள்ளி போலி கூறுகளை அடுக்கி வச்சிருக்குது மேல. அந்த போலி கூறுகள் அனைத்தும் வந்து பிரிவினைவாதம் சார்ந்தது, இப்ப பிறப்பால் வேறுபாடு சார்ந்தது. இது நம்ம நிறைய கிளாஸ்ல பேசியிருக்கோம். அந்த அந்த பிராமணிய கல்ச்சர் மேலடுக்குகளை இது கலைச்சி போட நினைக்குது இந்த கதை. கலைச்சி போட நினைக்குது. அந்த கலைச்சி போடுவதன் வழியாக நம்ம அதை அப்ப காலத்தையும் இடத்தையும் குழப்பி அப்ப பழங்காலத்தையும் புதுகாலத்தையும் மிக்ஸ் பண்றதன் வழியாக நமக்குள்ள இருக்கிற ஒரு அந்த வாசிப்பில நமக்குள்ள இருக்கிற ஆதி கூறுகளை புரட்டி போட்டு மேலெழும்ப வைக்குது. அப்படி மேலெழும்பும் போது நமக்குள்ள என்ன செய்யணும்னா, நமக்குள்ள இப்போ திடீர்னு என்னைக்குமே கோவப்படாதவன் திடீர்னு ஒரு நாள் ஒரு வார்த்தைக்கு கோவப்படுவோம். எப்படி அது சாத்தியமாச்சு? அப்ப அந்த மான உணர்வு ஒண்ணு உள்ள புதைஞ்சிருக்கு. அது ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையில வெளிப்படும், இன்னொருத்தருக்கு இன்னொரு வார்த்தையில வெளிப்படும். அப்படி இல்ல, அந்த இடத்தை வாசகனுக்கு கொடுப்பதுதான் முசல் பணியோட பிரதி. அப்ப அதுக்கான ஸ்பேஸ் அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதன் வழியாக நம்ம வந்து பழைய கூறுகளை நமக்கு தொல்கூறுகளை மீட்டெடுப்பதற்கான அது ஒரு வாசிப்பு, ஒரு சிந்தனை, ஒரு உரையாடல், அதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் திடீர்னு உங்களுடைய உணர்வை தூண்டிட்டா ஒருத்தர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்தடுத்து கேள்விகளை போயிட்டே இருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ளே புது உணர்வை தூண்டப்பட்டதுனால பல கேள்விகள் நோக்கி போவது போல அந்த பிரதியை வாசித்ததன் வழியாக நம்மளுடைய தொன்மை கூறுகளை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை நம்மளே அறியாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது அந்த பிரதிக்கான ஸ்பேஸ், அதுதான் அதனுடைய தன்மை. அப்படி செய்யும் போது நம்மளுடைய பிராமணிய நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தமிழ் தன்மையை உலகமயமாதலோடு நவீன கூறுகளோடு இணைச்சு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை அந்த பிரதி கொடுக்குது இன்றைய காலத்துக்கு ஏற்ப. நன்றி. ராஜா சொன்ன பதில் வந்து கேள்வி கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கலந்துரையாடல் மூலமாக அதற்கான பதிலை நோக்கி பயணிக்கலாம். சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்க. ஐயா ஜல்லிக்கட்டு மாறீங்களா ஐயா? நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்களா முதல்ல ஒரு கேள்வி? அதான் ஐயா ராஜா கிட்ட கேக்குறேன் ஐயா, ஜல்லிக்கட்டு மாதிரி சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது அதுதான், அது ஒரு கல்ச்சரல் புரட்சி தான். அது பண்பாட்டு புரட்சின்னு ஜமாலன் ஜல்லிக்கட்டு மீது ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாரு. அத இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான். இப்ப சில பேருக்கு இந்த வார்த்தையை சொன்னா கோபம் வருது போல, இப்ப பண்பாட்டுல டச் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வந்து அது பண்பாட்டு புரட்சியா மாறுது. அதை நம்ம பார்த்தோம், பண்பாட்டு புரட்சியா. இதே மாதிரிதான் இந்த மாற்றங்கள் வந்து இந்த இலக்கிய பிரதியை அனுபவமாக்கும் போது, முத்தையன் சொல்றது போல அதை அனுபவமாக மாறும்போது உள்ள ஒளிந்து கொள்ளிருக்க கூட்டு நனவிலி மனம், அதான் தமிழ் தொல்படிம கூறு. நம்ம மான உணர்ச்சி, உரையாடல், நம்ம சமத்துவ பண்பு, இப்படி நிறைய சொல்லலாம். அந்த தமிழ் தன்மை கூறு நம்ம கிட்ட மழுங்கி போயிருக்கிறது மேலெழ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பெரிய சக்தியா மாறுவோம். எங்க எதிர்ப்பு நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த எதிர்ப்பு சக்தி மேலெழும்ப ஆரம்பிக்கும் போது நம்ம பெரிய ஒரு பலமா மாறுவோம், கூட்டு வாழ்வா மாறுவோம். அப்ப வந்து நம்மளை வந்து வீழ்த்துவதுங்கிறது சாதாரண ஒண்ணா இருக்காது. நம்ம இப்ப தனித்தனியா ஆக்கி இருக்கிறோம்ல, பிராமணி கல்ச்சர் நம்மளை தனித்தனியா மாத்திருக்குது. அது வந்து அதனால அது வென்று பிராமணி கல்ச்சர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கும். ஜல்லிக்கட்டை நம்மளுடைய இன உணர்வை டிஸ்டர்ப் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய புரட்சியா மாறிச்சு. அப்ப வந்து எதிர் சக்திகளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே போலதான் நம்ம ஒரு மான உணர்வும் கேள்வி கேட்கக்கூடிய உணர்வும் சமத்துவ உணர்வையும் அடையும் போது, கூட்டு வாழ்க்கையும் அடையும் போது எதிர் சக்திகளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒவ்வொருடைய தனி மனித அகத்திலையும் நடக்கணுங்கிறது தான் இந்த பிரதியுடைய செயல்பாட்டு திட்டம். நன்றி ஐயா. ஐயா அடுத்து ஒரே ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்து காலனித்துவம் பத்தி பேசினாங்க. காலனிசம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற திருக்குறளை வந்து சொன்னாரு. அத வந்து அவர் முழுமையா வந்து சொல்லல, அது எனக்கு விளங்கல எனக்கு. அத வந்து காலனித்துவத்தோட இணைச்சு அவரு சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. அப்ப பொறுக்கணுமா பொறுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஐயா. ராமச்சந்திரன் அவர்களை நோக்கி சொல்லுங்க, அந்த கேள்விக்குரிய இதை சொல்லுங்க நீங்க பாப்போம். காலித்துவம் கிடையாது, காலனியத்துவம் அப்படின்றது, கலோனியலிசம் அப்படின்றது. நீங்க அந்த விஷயத்த அது வேற ஒரு பொருள்ல போகுது. இப்ப நம்ம அந்த குறளை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த குறளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சமூகவியல் பார்வையோடு நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, இது யாரை நோக்கி? இப்போ ஒரு பணக்கார ஒரு முதலாளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த முதலாளி இந்த குறளை படிக்கும்போது அவனுக்கு என்ன மாதிரியான உணர்வு வருது அப்படின்றதும்,
அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த குரலை படிக்கும்போது என்ன மாதிரியான உணர்வு வருது அப்படின்றது தான் நம்ம இப்ப புதிய பார்வையில அந்த குரலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ வந்து ஒரு முதலாளி பார்க்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருந்து கீழே இருக்கிறவங்கலாம் பொறுத்து போகணும் அப்படின்ற ஒரு பார்வையும், கீழே இருக்கிறவங்க அதை படிக்கும்போது நான் எதுக்கு பொறுத்து போகணும், பொறுத்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே, இருக்குதான் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த குரலை பார்க்க முடியும் அப்படின்றதான் அந்த கருத்துமா. காலனித்துவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1947க்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த ஒரு 400 வருஷத்தை வந்து நம்ம காலனியத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாமளா வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம் அப்படின்றதும், ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்கள் வந்து பிரெஞ்சுக்காரர்களா இந்தியாவை வந்து ஒரு ஒரு முதலாளித்துவ நாடாக வளர்த்து எடுத்து நம்மளுக்கெல்லாம் நிறைய கல்வி அறிவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்மளை வந்து முதலாளித்துவ நாடாகலாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு போதனையை கொடுத்துருக்குறாங்க. இந்த போதனையை கொடுக்கக்கூடிய தன்மையை தான் காலனியத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த போதனையை நம்ம வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம விடுதலையை வாங்கிட்டு வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் இல்லையா, அதாவது இந்த காலனித்துவ எதிர்ப்புன்றது இது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, எங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமும் அந்த காலனியத்துல பின்பற்றப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம அப்படியே தான் பின்பற்றுறோம். அவன் உருவாக்கின நாடாளுமன்ற முறையை தான் வச்சிருக்கிறோம், அவன் உருவாக்கி கொடுத்த சட்டமன்ற முறையை தான் வச்சிருக்கிறோம், அவன் உருவாக்கி கொடுத்த தேர்தல் முறையை தான் வச்சிருக்கிறோம், அவன் உருவாக்கி கொடுத்த நிர்வாக முறையை தான் வச்சிருக்கிறோம். இப்ப இதை வந்து பின் காலனியத்துவத்துல இது எப்படி பார்க்கறது? இப்ப இந்த ஓட்டெடுப்பு முறையை நம்ம வந்து ஏத்துக்க முடியுமா? இப்ப நோட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏத்துக்க முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய அலுவலக முறையை நீங்க எங்கேயாவது அலுவலகத்துக்கு போய் பாருங்க, உங்களை எந்த மாதிரி மதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஏத்துக்க முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு வர்றாங்க. அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு அல்லது என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னு எந்த இந்திய குடிமகனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்மளை சார்புடைய ஒப்பந்தங்களை நம்ம கிட்ட அனுமதியோ எதுவுமே கேட்காம அவங்க ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் மட்டும் போய் அவங்க மட்டும் கையெழுத்து போட்டு அதை வந்து நம்ம கிட்ட நடைமுறை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்கிறது? அப்ப நேரடியா நம்ம எதுக்க முடியுமா அப்படின்றதான் இப்போ ஒரு சின்ன கேள்வி. அப்ப நேரடியா எதுக்க முடியாத சூழல்ல அது எப்படி நம்ம எதுக்குறது அப்படின்ற விஷயத்துலதான் அந்த பின் காலனித்துவம்ன்றது வருது. இதுலதான் நீங்க அந்த சரித்திரத்தில் படித்த நிழல்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு கேலி கிண்டலாக வேறு ஒரு இப்போ ஒரு 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 என்னது வேறு ஒரு பொருள் சார்ந்து அல்லது வேறொரு சொல் சார்ந்து அவங்கள வந்து அடையாளப்படுத்தக்கூடிய நிலையில வந்து நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு விளக்கம் புரியும் நினைக்கிறீங்கம்மா? தீபிகா, மேற்கொண்டு ஏதாவது அதில் சந்தேகம் இருக்குதா? இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். புரிஞ்சுது ஐயா. நல்லதும்மா, நல்லது. தீபிகா இன்னைக்கு 3 உரையாளர்களுடைய கருத்துக்களை ஒட்டி தன் மனதிலே தோன்றிய சந்தேகங்களை நமக்கு முன்னால வச்சாங்க. நீங்க இதை பார்த்தாச்சுன்னு சொன்னா ரொம்ப எளிமையாக இது பண்ணிடலாம். அதாவது மையம் என்ன சொல்கிறதோ அதை நீ விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவர்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது நமக்கு நம்மை ஆட்சி செய்த காலனியவாதிகள் நம்மேல் சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு விதமான பாடம். இதைத்தான் பின்னாலே வந்து இருக்கக்கூடியவர்கள் மாற்றி பாருங்கள். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மையத்திற்கும், மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் விளிம்பு நிலைக்கும் அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வோமே ஆனால் அந்த காலனியவாதிகளுக்கு எதிரான இப்பொழுது தன் கையிலே ஆட்சி பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியாக யோசிக்கலாம், நடக்கலாம் என்பதை கட்டுடைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு உபாயம் மூலமாக நமக்கு நம்முடைய சிந்தனாவாதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதையும் கூட நீங்க என்ன செய்யலாம், பொருத்தி பார்க்கலாம். ஆனால் பொதுவாகவே இந்த காலனியவாதிகள் என்ன ஒரு மனதிலே அபிப்பிராயத்தை நம்ம மேல் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னா, அவங்க தான் எல்லாம் அறிந்தவர்கள். அவருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அந்த நேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள். நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தோம், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள் என்பதைத்தான்
நம்முடைய பழைய உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று, அதை சற்று மாற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு பின்காலனிய கட்டத்திலே வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்கின்ற ஒரு குரல் மூலமாக பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கு சொன்னதாக நான் உணர்ந்தேன். அதையே நாம் இப்பொழுதும் மேலும் அது பற்றி மீளவும் சிந்திப்போம் என்று சொல்லி, இதே போன்று அடுத்த வாரமும் அந்த உரை பற்றிய பல்வேறு விதமான சந்தேகங்களை நாம் கேட்க வேண்டும். கேட்டால்தான் அந்த உரையினுடைய வீச்சானது பலரை சென்று அடையக்கூடும். அந்த தமிழவன் நாவல்களும் தான் குறியிடுதலும் என்கின்ற தலைப்பிலே 7 பேர் எழுதிய பேச்சுக்களை உரையாக மாற்றி எழுத்தாக மாற்றி நூல் வடிவிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களை நாடுவீர்களே ஆனால் அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இன்றைய புதுமைப்பித்தனுடைய தமிழவனுடைய சிறுகதை பிரதிகளை இணைத்தும் வேறுபட்டும் தாண்டி சென்ற தன்மையையும், அதே சமயத்தில் தீபிகா அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் மன நிறைவு கொள்ளக்கூடிய பதிலை தந்திருக்கக்கூடிய முத்தையன், ராஜா, ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் என்ன மாதிரியான பேசுபொருளை விவாதிக்க வேண்டும், இந்த கருத்தரங்க கலந்துரையாடலை அமைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நாளை அல்லது மறுநாள் சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, ஒரு மாணவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குதான், வாய்ப்பு இருக்குமா ஐயா? சொல்லுங்க ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. பிரீத்தி கேளுங்கம்மா. பிரீத்தி ஐயா அப்படியே கேட்டேன், சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நான் சம்பள நாவல்ல பேசுறேன் ஐயா. சம்பள நாவல்ல வந்து அமர்நாத் சுரேஷ்ங்கிறவங்க, அவங்க 2 எழுத்தாளர் இருக்காங்க, மொத்தம் 3 எழுத்தாளர், மராட்டி எழுத்தாளரோட சேர்த்தி. ஆனா அமர்நாத் சுரேஷ் அவங்க 2 பேர் மேல மட்டும்தான் கண்காணிப்பு அரசியலுங்கிறது வந்து சொல்றாங்க, அந்த நாவலா பார்க்கப்படுது. ஆனா மராட்டி எழுத்தாளரான அந்த ராமச்சந்திரன் அப்படின்றவங்க மேல வந்து பாக்குறது இல்ல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொன்னாதான் நம்ம கண்காணிப்பு அரசியலை வந்து அவங்க மேல பார்க்க முடியுமா? அப்ப நம்ம வந்து சமூகத்துல நடக்கிற சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை யார் சொன்னாலும் அவங்க மேல கண்காணிப்பு அரசியல் நிகழ்த்தப்படுமான்றதுதான் என்னோட கேள்வி. அதாவது 3 எழுத்தாளர்கள்ல 2 பேர் கண்காணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கண்காணிக்கப்படுவதற்கான இலக்கிய வெளிப்பாடு என்ன முறையில் அமைந்திருக்கிறது, அப்படி எழுதினால் அவர்களை அரசு நிர்வாகங்கள் கண்காணிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விய அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. இதற்கு இந்த வாரம் நாம பதில் சொல்லக்கூடிய முறையில சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஆனா ரொம்ப விரிவாக பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆகவே இவங்க கேள்வியை மனதில் வைத்து கொண்டு, எப்பவுமே ஒரு அரசு நிர்வாகம் வந்து தன்னுடைய கருத்தியலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் விருதுகள் கொடுத்தோ அல்லது பட்டங்கள் கொடுத்தோ ஊக்கப்படுத்தும். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன்னுடைய அரசு எந்திரங்களுக்கு எதிரான ஒரு முழுமையான பதிவாக ஒரு எழுத்தாளன் பதிவு செய்வானே ஆனால் அந்த எழுத்தை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்களே ஆனால் இந்த அரசு நிர்வாக எந்திரங்கள் அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை கண்காணிக்கவும் செய்யும், அடுத்த சிறையிலும் அடைக்கும், ஏன் அவருடைய உயிரை கூட எடுத்துவிடக் கூட முயலும். ஏனென்றால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் அரசு நிர்வாக எந்திரங்கள் எப்பொழுதுமே எல்லா வகையிலையும் முயற்சித்துக் கொண்டிருக்கும். அது எழுத்தாளன் என்பவன் நிச்சயமாக விதிவிலக்காக இருக்க முடியாது என்பது நேரங்கருதி நான் சொன்ன ஒரு பதில். நீங்க கேட்ட கேள்விய அடுத்த வாரம் நீங்களும் வந்து கேட்கிறீங்க. நாம இதை ஒட்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது 1950களுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அரசுகள் எப்படி இலக்கியத்திற்கு எழுத்தாளனுக்கு என்ன மாதிரியான ஊக்கப்படுத்துகிறது, அவர்கள் எந்த மாதிரி செயல்பட்டால் ஊக்கப்படுத்தும், எந்த மாதிரி செயல்பட்டால் அவர்களை கண்டிக்கும் தண்டிக்கும் என்பதை அடுத்த வாரம் ஒரு பொது பொருளாகவே நாம் விவாதிக்கலாம். பிரீத்தி அவர்கள் கேட்ட கேள்வி அடுத்த வாரத்திற்குரிய ஒரு பேசு பொருளாகவே நமக்கு அமையும். அந்த வகையில இந்த நிகழ்விலே கேள்வி கேட்ட தீபிகா அவர்களுக்கும் பிரீத்தி அவர்களுக்கும்
பங்கேற்ற ராஜா, முத்தையன், ராமச்சந்திரன் அவர்களுக்கும், கேள்வி கேட்ட மட்டக்களப்பு யுவராஜா அவர்களுக்கும், மேலும் வெளியீட்டகம் சார்பாக என்னுடைய முழுமையான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, அடுத்த வாரம் இதுபோல நாம் பங்கேற்று, எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம், ஆனால் விவாதத்திலே அதிகமான விஷயங்களை கொண்டு வந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமிதத்தோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.